அனல் ஹக், நானே சத்தியம், நானே ஹக்கு தான், நானே அல்லாஹ் தான், நானே இறைவன் தான். இவர் ரொம்ப பெருமை அடிக்கிறார். ரொம்ப மேலே மேலே போய் கடைசியில் அல்லாஹ்வாகவே ஆயிட்டார் இவர். அவுலியாக்களிடத்தில் இதை சொல்லாமல் இருப்பது தான் பெருமை, இதை விளங்காமல் இருப்பது தான் பெருமை. இதில் என்ன பணிவு இருக்குது? நான் ஒருத்தன் இருந்தால் தானே எனக்கு திறமை இருக்குது, அது இருக்குது, இருக்குன்னு வரும். நானே இல்லை. எனக்கு நான் என்று சொல்லக்கூடிய உரிமை கூட எனக்கு இல்லை. அவனுடைய முதல் பேச்சு என்னதான்? நான் அல்லாஹ். எந்த மனுஷனாக இருந்தாலும் நான் யாரு தெரியுமா, இதிலிருந்து தான் அவனுடைய பேச்சு ஆரம்பிக்கும். அப்ப நான் அங்கே அல்லாவை பேச வைக்க வேண்டும். இதுதான் குர்ஆனுடைய கொள்கையும். குர்ஆன்ல எங்க இருக்குது? குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் எந்த விஷயத்தையும் சுருக்கமாகத்தான் சொல்லும். குர்ஆன்ல 10 இடத்துல இருந்தா தான் நான் ஏத்துப்பேன், ஒரு இடத்துல இருந்தா ஏத்துக்க மாட்டேன், அப்படி கிடையாது. நெருப்பிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நீ கூர்ந்து கவனிப்பாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி, நமக்கு குர்ஆன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் நான். அது என்ன நான் தான் நான்? ஒருத்தர் நீ யாருப்பா? நான் தான் நான். நான் தான். இந்த உலகத்தில் யார் யாரோ நான் 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 சொல்லிட்டு திரியிறாங்க. அப்ப நான் அல்லாஹ் என்று சொல்வது அதுதான் சத்தியம். இறைவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா இருக்கும், ஒரு இலக்கியமாக இருக்கும். தொழுகை கூட தான் குர்ஆன்ல இல்லை. தொழுகுங்கள் நல்லா சொல்றானே தவிர எதுவுமே இல்லையே குர்ஆன்ல. தொழுகுங்கன்றான். அந்த தொழுகையில் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும், குர்ஆன்ல இல்லை. ஆனா தொழுகை சொல்லிட்டோம்ல. ஆனால் அதை விட இதுல தெளிவாகத்தான் இருக்கு. அதே போல தான் சொல்லுவாங்க. பாக்கியத்தில் போயிருக்கும்போது கேட்டாங்க, அப்போ ஷரியத்தில் அது கூடுமா, சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது தான். எதில் சொல்லக்கூடாது? அதோட முடிஞ்ச தீனு தரீகத்து இருக்குதே. நான் தான் நீ, நீ தான் நான். இப்போ அடிமைன்னு என்ன சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன்? எல்லாம் கோவிச்சுப்போம். நான் நான் எங்கிருந்து வருது? வாயிலிருந்து வருது. நான் என்று வாய் சொல்லுதா? வாயா டாக்டர்? இல்லை. முகமது டாக்டர், என்ன இந்த வாய் வந்து டாக்டர்னு சொல்லுது? வாய் என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிருச்சா? குர்ஆன் அப்படித்தான் சொல்லி தருகிறது, அப்படித்தான் விளங்க வேண்டும். இதான் ஈமான். எல்லா படைப்புகளும் என்னுடைய முகம் என்று அல்லாஹ் சொல்றான். என் முகம்னா என்னது? எதுக்கு முகம்? குர்ஆன் என்பது ஞானங்களின் கடல். குர்ஆனை யாரும் டச் பண்றதே இல்லை. எல்லாம் மசாலா, மசாயில், மசாயில். அதிகபட்சமாக இருப்பது ஈமான் தான். முகம் எதுக்கு முகம்? ஒருத்தரை பார்க்கணும். நம்ம இன்னைக்கு விளையாடுத்தனமா பேசிட்டு இருக்கிறோம். அப்படியே ஷேக் நாயிம் ஆரிஃப் சர்க்கார் சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய மஜ்லிஸில் ஒரு மனிதர் இதை விளங்கிவிட்டால் இந்த மஜ்லிஸே காமியாப், வெற்றியாயிருச்சு. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லுவாங்க, உன்னை கொண்டு ஒருவர் நேர்வழி பெறுவது துனியாவில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட சிறந்ததுன்னு. அப்போ அல்லாஹ்வுடைய முகம் எத்தனை முகம்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முகங்கள். அது என்ன செய்யாது? இது தன்னை மறந்துடும் அப்படின்னு என்னைக்குனாச்சும் பேசியிருக்குதா? தன்னை மறந்துருச்சு. இதுதான் ஈமான். அப்போ இதுல இருந்து தான் அடுத்த தொழுகை. இப்போ தொழுகை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னு எங்க இருக்குது? ஹதீஸ்ல இருக்கு. நாம செய்யல, நம்மை கொண்டு அல்லாஹ் செய்து கொண்டு இருக்கு. அல்லாஹ் சும்மா இருக்கிறதே இல்லை. அவங்க தான் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதுதான் தொழுகை. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم.
اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم تیرے رحم اور کرم اور غفور گزر کا تجھے واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جمع پیران سلاسل کا پیر نوری کا پیر عارف کا پیر اللہ واسطہ یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفیٰ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. പ്രിയപ്പെട്ട സഹോദരങ്ങളെ, തായ്മാர்களே, സഹോദരികളെ, അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല തன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் உண்மையான ஹபீபுல்லாஹுடைய ஷஹர் அன்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைர் உம்மத்திலே சிறந்த சமுதாயத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெரும் விதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் பிரசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். தொழுகை என்பது என்ன, எப்படி தொழ வேண்டும் என்ற விஷயங்களை போன வாரம் பார்த்தோம். தொழுகையுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா தான். அந்த கலிமா அதனுடைய கருத்துக்களில் நாம் விளங்க வேண்டிய ஒரு கருத்து தான் அனல் ஹக், நானே சத்தியம், நானே ஹக்கு தான், நானே அல்லாஹ், நானே இறைவன் தான். இப்படி சொல்வது சாதாரணமாக மக்கள்கிட்ட அது இது மிகப்பெரிய ஒரு பெருமை. இவர் ரொம்ப பெருமை அடிக்கிறார், ரொம்ப மேலே மேலே போய் கடைசியில் அல்லாஹ்வாகவே ஆயிட்டார் இவர். அப்படி மக்கள் இதை ஒரு பெருமையாக அப்படி பார்க்குறாங்க. ஆனால் அவுலியாக்களிடத்தில் இதை சொல்லாமல் இருப்பதுதான் பெருமை, இதை விளங்காமல் இருப்பதுதான் பெருமை, இதை சொல்வதுதான் பணிவின் உச்சகட்டம். அப்படியே தலைகீழாக மாறுது. பொதுமக்களிடத்தில், சாதாரண மக்களிடத்தில் இது மிக பெரும் ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவுலியாக்கள், ஷேகுமார்கள், சூஃபியாக்களிடத்தில் இதுதான் மிக பெரும் பணிவாக பார்க்கப்படுகிறது. மிக பெரும் பணிவு இதுதான். இதுல என்ன பணிவு இருக்குது? வெளிரங்கமாக இதை பார்க்கும் பொழுது பெருமையாகத்தான் தெரியும். ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய கருத்து, எல்லா மனிதர்களும் தன்னை முற்படுத்தி நான் தான் பெரியவன், நான் பட்டதாரி, நான் அறிவுள்ளவன், நான் திறமையுள்ளவன், நான் பணம் உள்ளவன். எந்த மனிதனும் வெளியில எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றவங்க கூட மனதளவில் எனக்கு நிறைய தெரியும். யாரும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கேட்டுட்டா அந்த வார்த்தையை யாரும் ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. எனக்கு தெரியாதா, யாரும் நான் ஒன்றும் கிடையாது அப்படி ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல, சூழ்நிலைகள்ல தேவைக்கு எனக்கு தெரியாது, என்னால் முடியாதுன்னு சொன்னாலும், ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நஃப்ஸு, எனக்கு எவ்வளவோ தெரியும், நான் எவ்வளவோ சாதிச்சிருக்கிறேன், அந்த நஃப்ஸு தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ அந்த நஃப்ஸு, நான் நஃப்ஸை சுத்தப்படுத்தி, நான் ஒன்றுமில்லை, எனக்கு எதுவும் தெரியாது, என்னால் எதுவும் முடியாது, என்னை கொண்டு எதுவும் ஆகாது
நான் எதற்கும் தகுதியற்றவன், எந்த திறமையும் இல்லாதவன், எந்த அறிவும் இல்லாதவன். இதுவரை நான் சாதித்தது ஒன்றுமில்லை, இனி நான் சாதிக்கப் போவதும் ஒன்றுமில்லை என்று தன்னுடைய நஃப்ஸை அழித்து அழித்து நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, அதனுடைய இந்த பணிவு, அந்த பணிவுடைய உச்சகட்டம் நானே இல்லை. நான் ஒருத்தன் இருந்தா தானே எனக்கு திறமை இருக்குது, அது இருக்குது, இருக்குன்னு வரும். நானே இல்லை. இப்ப நான் இல்லை என்று சொன்னால் இங்கே இருப்பது அவன்தான். இப்ப அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனக்கு நான் என்று சொல்லக்கூடிய உரிமை கூட எனக்கு இல்லை. அந்த உரிமை அவனுடையது. இங்கே அனைத்தையும் செய்பவன் அவன், இங்கே இருப்பவன் அவன், பார்ப்பவன் அவன், கேட்பவன் அவன், பேசுபவன் அவன். அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அவனாக பேசுகிறான், அவனாகத்தான் அவன் பேச வேண்டும். அவன் எப்படி பேசுவான்? அவனுடைய முதல் பேச்சு என்னதான்? நான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய பேச்சுடைய ஆரம்பம் எதுதான்? நான் அல்லாஹ். அதுல இருந்துதான் அல்லாஹ்வுடைய பேச்சு. எந்த மனுஷனாக இருந்தாலும் நான் யாரு தெரியுமா, அதுல இருந்துதான் அவனுடைய பேச்சு ஆரம்பிக்கும். என்னை பத்தியே தெரியாது அவங்கள்ட்ட போய் நான் என்ன பேசுறது? நான் யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் நான் என்ன பேசுறது? முதல்ல நான் யாரு தெரியுமா? யாரையாவது சந்திக்கிறோம், சொந்தக்காரங்க, தூர சொந்தம், அப்போ சொல்லுவோம் நான் யார் தெரியுமா? அவர் தான் மாமா, மாமாவுடைய மச்சானுடைய அந்த தம்பி தான் நான். அப்ப நான் முதல்ல நான் யார் அதை சொன்னதற்கு பிறகுதான் அடுத்த பேஜை என்ன செய்வோம். அப்படித்தான் அல்லாஹ்விற்கு எல்லாவற்றையும் கொடுத்து நான் ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு மனிதன் சென்று அங்கே அல்லாஹ்வை பேச வைக்க வேண்டும். அல்லாஹ் பேசும் பொழுது அவன் எப்படி பேசுவானோ அப்படியே அவன் பேச வேண்டும். அதனால் இது பெருமை அல்ல, இது பணிவின் உச்சகட்டம் என்பது சூஃபியாக்கள், அவுலியாக்களுடைய கொள்கை. இதுதான் குர்ஆனுடைய கொள்கையும். குர்ஆன்ல எங்க இருக்குது? எல்லாம் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல எல்லாம் இருக்கு. குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவித்ததை சூரத்து தாஹால சொல்றான். குர்ஆன் எந்த விஷயத்தையும் சுருக்கமாகத்தான் சொல்லும். குர்ஆன்ல 10 இடத்துல இருந்தா தான் நான் ஏத்துப்பேன், ஒரு இடத்துல இருந்தா ஏத்துக்க மாட்டேன், அப்படி கிடையாது. குர்ஆனில் ஏதோ ஒரு இடத்தில் இருந்தாலும் அது சத்தியம்தான், அது ஹக்கு தான், அதில் மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல தானே குர்ஆன் சொல்லுது, மற்ற இடத்துல எப்படி சொல்லுது? அப்படி இல்லை. இப்ப குர்ஆன் சொல்லுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சினா மலைக்கு நெருப்பை எடுப்பதற்காக போறாங்க. நெருப்பு பார்த்துட்டு மனைவிட சொல்லிட்டு போறாங்க. அப்போ அங்க நெருப்பிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பேசுகிறான். மூசா, உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உமக்கு வஹி அறிவிக்கப்படக்கூடியதை நீ கூர்ந்து கவனிப்பாயாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி, நமக்கு குர்ஆன், நமக்கும் அதுதான். இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா? இன்னனி அன. அல்லாஹ் சொல்றான் இன்னனி, நிச்சயமாக நான் தான், அன நான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் நான். அது என்ன நான் தான் நான்? ஒருத்தர் நீங்க யாருப்பா? நான் தானா? நான் தான். அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை மிக ஆழமாக, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இது மேலோட்டமான வார்த்தை இல்லை. நீங்க என்ன செய்யணும்? கூர்ந்து கவனியுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள் சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். இப்ப நான் தான் நான் என்றால் இந்த உலகத்தில் யார் யாரோ நான் 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 சொல்லிட்டு திரிகிறாங்க. யாருக்கும் நான் இல்லை, நான் என்று சொல்வதற்கான உரிமை இல்லை. யார் மட்டும்தான் நான்? நான் மட்டும்தான் நான். என்னை தவிர யாருக்கும் என்ன இல்லை, நான் என்று சொல்வதற்கான உரிமை இல்லை. அதுதான் இந்த அர்த்தம். அப்ப நான் என்று சொன்னால் அது யாருதான்? அது அல்லாஹ் தான். அப்ப நான் அல்லாஹ் என்று சொல்வது அதுதான் சத்தியம். இன்னனி அன,
அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் நான், அதாவது அல்லாஹ். நான் தான் நான். நான் என்று சொன்னால் என்னது அது? அந்த நான் தான் அல்லாஹ். நான் தான் அல்லாஹ். லா இலாஹா இல்லா அன, என்னை தவிர வேறு இறைவனே இல்லை. குரான்ல இருக்குது. குரான்ல எப்பொழுதும் நாங்க அந்த அளவு தெளிவா இல்லையே, நம்மளுக்கு புரியலையே. குரான் எப்பொழுதும் ஒரு இறைவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா சுருக்கமாக இருக்கும், ஒரு இலக்கியமாக இருக்கும். அது அப்படி மேலோட்டமா அப்படி சொல்லிட்டு போயிட மாட்டான்ல. அதை சிந்திக்க சிந்திக்க அதனுடைய அர்த்தங்கள் ஆழம் அதிகமாயிட்டே போகும். தொழுகை கூட தான் குரான்ல இல்லை. தொழுதுங்கள் நல்லா சொல்றானே தவிர இப்படி தக்பீர் கட்டணும், இப்படி குனியணும், இப்படி சஜதா செய்யணும், எதுவுமே இல்லையே குரான்ல. தொழுதுங்கன்றான். அந்த தொழுகையில ருக்கு இருக்கிறது, குரான்ல இல்லை. அந்த தொழுகையில் சஜதா செய்ய வேண்டும், குரான்ல இல்லை. அந்த தொழுகையில் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும், குரான்ல இல்லை. ஆனா தொழுகை சொல்லிட்டான்ல. ஆனால் அதை விட இதுல தெளிவாகத்தான் இருக்கு. அப்ப நான் அல்லாஹ் என்பது அது பெருமைக்குரிய வார்த்தை அல்ல, பெருமை அடிப்பதற்கான வார்த்தை அல்ல, பெருமை அடிக்கும் வார்த்தை அல்ல. அது பணிவின் வார்த்தை, பணிவின் உச்சகட்ட வார்த்தை. அதே போலதான் சொல்லுவாங்க, வாக்கியத்துல இருக்கும்போது கேட்டாங்க, அப்போ ஷரியத்துல அது கூடுமா, சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாதுதான். ஷரியத்துல சொல்லக்கூடாது, அதோட முடிஞ்சா தீனு. தரீகத்து இருக்குதே, இப்போ தரீகத்துல சொல்லலாம். ஷரியத்துல கூடாது, தரீகத்துல கூடுமா? கூடும். இப்ப அது வேற இது வேறன்றதுனால தானே ரெண்டா இருக்குது. அதைத்தான் சொல்லுவாங்க ஷேகுமார்கள், ஹசனாத்துல் அபுராரி சய்யிஆத்துல் முகர்ரபீன். ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, நல்லோர்களுடைய நற்செயல்கள் நெருக்கமானவர்களுடைய தீமைகளாக இருக்கும். அப்படின்னா ஒருத்தருடைய பொருளை நம்ம யூஸ் பண்ணணும்னா அவர்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணணும். அதுதான் சாதாரண நடைமுறை. கேட்காம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா ஆயிட்டாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கேட்டாதான் தப்பு. அவங்க அடுத்தவங்க கேட்டு யூஸ் பண்ணணும். நெருக்கமா இருக்கிறவங்க அவங்க கேட்டாங்கன்னா அப்ப என்ன, ஏன் கேட்குற, எதுவும் பிரச்சனையா? அப்ப அதைத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது ஷரியத். நல்லடியார்களுக்கு இது நன்மைகள். என்ன, நான் அடிமை, நான் ஒண்ணும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை நெருங்கியவர்கள், அங்க அல்லாஹ் சொல்றான், நான் தான் நீ, நீ தான் நான். இப்ப அடிமைன்னு என்ன சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற? நீயே இல்லாம போயிட்டே இருக்கிறான்னா இன்னும் திரும்ப என்ன அடிமை அடிமைன்னு உட்கார்ந்து இருக்கிற? அடிமை இல்லை இங்க. அடிமை அழிஞ்சு போயாச்சு, அடிமை காணாம போயாச்சு, அடிமை ஒன்றுமே இல்லைன்னு விளங்கியாச்சு. இப்போ உட்காந்துக்கிட்டு நான் ஒண்ணும் இல்லாதவன், நான் அடிமை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கவுச்சுப்பான். ஆனா அடிமைதான் ஆனா சொல்லக்கூடாது. இப்ப என்ன சொல்லணும்? நான் இல்லை, அவன் தான் இருக்கிறான்னு சொல்லணும். அல்லாஹ் சந்தோஷமா. இவ்வளவு நெருக்கமா இப்போ இன்னும் நான் அடிமை அடிமை இப்போ உட்காந்துருக்கேன், நீ எல்லாம் கோவிச்சுப்பான். அல்லாஹ் தஆலா அவன்தான் அடிமையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறான். நான் நான் என்ற சப்தம் முகத்துல இருந்து வருது, வாயிலிருந்து வருது. வாய் எங்க இருக்கு? முகத்துல இருக்கு. முகம் தலையில இருக்கு. தலையுடைய முன்பகுதி தானே முகம், பின்பகுதி முகம்னு சொல்லுவோமா? அப்போ தலையில என்ன இருக்குது? முகம் இருக்குது. முகத்துல என்ன இருக்குது? வாய் இருக்குது. இந்த நான் எங்கிருந்து வருது? வாயிலிருந்து வருது. நான் என்று வாய் சொல்லுதா? நான் என்று வாயா சொல்லுது? நான் மிக பெரும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாய் சொல்லுது. அதனால வாய் டாக்டரா? வாயா டாக்டர்? வாய் தானே சொல்லுச்சு. வாய் என்ன சொல்லுது? நான் பெரிய டாக்டர் அப்படின்னு வாய் டாக்டர் ஆயிடுச்சா? வாயா டாக்டர் இல்ல. அப்புறம் அப்படி போனோம். இந்த வாய் எங்க இருக்கு? முகத்துல இருக்குது. இப்போ முகம் தானே சொல்லுச்சு. இப்போ முகம் டாக்டர், முகமா டாக்டர்? சரி, அந்த முகம் எங்க இருக்குது? தலையில இருக்குது. அப்ப அந்த தலை டாக்டர். தலை சொல்லுது நான் டாக்டர் அப்படின்னு சொல்லுது. அதனால தலை டாக்டர், தலையா டாக்டர். அப்ப அந்த தலை எங்க இருக்குது? உடல்ல இருக்குது. இப்ப அந்த உடல் நான் டாக்டர்ன்னு சொன்னதுனால உடலா டாக்டர்? உடலா டாக்டர்? யார் டாக்டர்? அந்த உடலில் இருக்கக்கூடிய
மனிதன் தான் டாக்டர். உடலில் இருக்கக்கூடிய மனிதன் தான் டாக்டர். இந்த டாக்டர் தான் சொல்றான் நான் டாக்டர். யாரும் என்ன சொல்றது இல்ல. என்ன இந்த வாய் வந்து டாக்டர்னு சொல்லுது? வாய் அவ்வளவு பெரிய ஆளாயிருச்சா? என்ன இந்த முகம் வந்து டாக்டர்னு சொல்லுது? இது அவ்வளவு பெரிய முகம் ஆயிருச்சா? அப்படி யாரும் என்ன தப்பா நினைப்பாங்களா? இந்த வாய்க்கு யார் உரிமை கொடுத்தது? நான் டாக்டர்னு சொல்லக்கூடிய உரிமையை இந்த வாய்க்கு யார் கொடுத்தது? அப்படி யாரும் புத்தி உள்ளவங்க செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டார்கள். அப்படித்தான் ஒரு மனிதனிடமிருந்து நானே அல்லாஹ் என்ற வார்த்தை வெளிவருகிறது. அந்த மனிதன் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அறிவுடையவர்கள், அல்லாஹ்வை விளங்கியவர்கள் அப்படித்தான் விளங்குவார்கள். குர்ஆன் அப்படித்தான் சொல்லித் தருகிறது, அப்படித்தான் விளங்க வேண்டும். இதான் ஈமான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், எல்லா படைப்புகளும் என்னுடைய முகம் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லா படைப்பும் என்னுடைய முகம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எங்கே திருப்பப்பட்டாலும் அங்க என்னுடைய முகம் தான் இருக்குது. ஏன் முகம்னா என்னது? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய முகம் இருக்குது. முகம்னா என்னது? எதுக்கு முகம்? மிக பெரும் ஞானங்கள் அல்லாஹ். குர்ஆன் என்பது ஞானங்களின் கடல். குர்ஆனை யாரும் டச் பண்றதே இல்லை. எல்லாம் மசாலா, மசாயில், ஃபசாயில், சிறப்புகள், அந்த சிறப்பு இந்த சிறப்பு, இதுலயே காலம் முடிஞ்சு போச்சு. மசாயில்களே காலம் முடிஞ்சு போச்சு. ஈமானியாத், ஈமானுடைய காரியங்கள் குர்ஆனில் அதிகபட்சமாக இருப்பது ஈமான் தான். தொழுகையை பத்தி பெருசா இல்ல, நோம்பை பத்தி இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, அமால்கள் இல்ல. குர்ஆன் முழுக்க முழுக்க ஈமானைத்தான் சொல்லுது. முகம் எதுக்கு? முகம் ஒருத்தரை பார்க்கணும், அவர் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். போனோம், அவர் போய் பார்த்தோம், பேசணும். பாத்தீங்களா? பார்த்துட்டேன். என்ன பாத்தீங்க? அவர் கையை பாத்தீங்களா? கையை பார்க்கலையே. காலை பாத்தீங்களா? காலை பார்க்கலையே. என்னங்க அப்படி பார்த்துட்டு வாங்கன்னா கையை பார்க்கல, காலை பார்க்கல, நான் பார்த்தேன்றீங்க. உங்களை உட்காந்துருக்கிறாரு, ஒரே ஒரு ஓட்டை பார்க்குறோம், முகம் மட்டும் தெரியுது. முகம் மட்டும் போய் அந்த ஆஃபீஸரை பார்த்துட்டு வாங்க. பார்த்தோம், பேசணும், வேலையை முடிச்சோம். பார்த்தீங்களா? பார்த்து. கையை பார்த்தீங்களா? கையை பார்க்கலையே. கையை பார்க்காம எப்படி அவரை பார்த்தன்றீங்க அப்படின்னு யாரும் கேட்பாங்களா? காலை பார்த்தீங்களா? காலையே பார்க்கல, அப்புறம் என்ன அவரை பார்த்தன்றீங்க? அவர் மண்டையை பார்த்தீங்களா? மண்டையே பார்க்கல, அப்புறம் என்ன அவரை பார்த்தன்றீங்க? பெரிய தலைப்பா கட்டிட்டு அவரு என்ன சிங்கு போல மண்டையே தெரியல, வெறும் முகம் மட்டும் தான் தெரியுது. முதுகை பார்த்தீங்களா? முதுகை பார்க்கல, என்ன ஆளை பார்த்தன்றீங்க? யாரும் கேட்பாங்களா? ஒருத்தரை பார்க்கணும்னா என்ன பார்த்தா போதும்? முகத்தை பார்த்தா போதும். என்னாச்சு? அவரை பார்த்ததாக ஆகிவிட்டது. இப்ப அல்லாவை பார்க்க வேண்டுமானால் அல்லாவுடைய முகத்தை பார்த்தா போதும், அல்லாவை பார்த்ததாக ஆயிரும். இப்ப அல்லாவுடைய முகம் எங்க இருக்குது? அல்லாஹ் சொல்றான், எங்க திரும்பினாலும் ஏன் முகம் தான். எங்க திரும்பினாலும். அப்ப ஒரு மனிதனை பார்த்தால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாவுடைய முகம்தான். ஒவ்வொரு படைப்பும் அல்லாவுடைய முகம்தான். முழு அல்லாஹ் இல்ல, அல்லாவுடைய முகம். முகம் வந்து முழு மனிதனா இல்ல. ஆனால் முகத்தை பார்த்தால் அந்த மனுஷனை நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லுவோம். அதே போல அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்தால், ஒரு படைப்பை பார்த்தால் அல்லாஹ்வை பார்த்தாச்சு. ஒரு படைப்பை பார்த்தால் அல்லாஹ் விலகி தருவானா? ரொம்ப பெரிய பெரிய பாடங்களை நம்ம இன்னைக்கு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைத்தனமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அசால்ட்டா பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பானாக, பரிபூர்ணமான இல்மை தருவானாக, அமலை தருவானாக, ஷுகுல் ஹால் கைஃபியத்தை பரிபூர்ணமாக தருவானாக. காலங்கள் அப்படி இருக்கிறதுனால நாம் மக்களுக்கு எப்படியாவது இந்த இல்ம் போய் சேர்ந்து விட வேண்டும். இது இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அப்ப இதன் மீது ஆர்வம் வந்து, ஒரு தடவை கேட்டதனால், ஒரு முறை இதை கேட்டதனால என்ன ஆக போறதில்லை, முழு விளக்கம் வந்துவிட போறதில்லை. ஆனால் இப்படி ஒரு இல்ம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் அதன் மூலமாக இல்முடைய தேட்டம், இதையெல்லாம் முழுவதுமாக விளங்கணும், முழுவதுமாக இந்த நிலையை அடையணும், முழுவதுமாக இறைவனை அறிந்து கொள்ளணும், முழுவதுமாக இறைவனை அடைந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு தேட்டம் வந்துவிட்டால் அது போதும். நம்முடைய இந்த முயற்சி அல்லாஹ் தஆலா வெற்றியானதாக ஆக்கிவிட்டான் என்பதற்கு அது போதும். என்னுடைய ஷேக் நாயகம் ஆரிஃப் சர்க்கார் சொல்வாங்க, இவ்வளோ பெரிய மஜ்லிஸில்
ஒரு மனிதர் இதை விளங்கிவிட்டால் இந்த மஜ்லிஸே காமியா வெற்றி ஆயிடுச்சு. எல்லாரும் விளங்கணும் அது இல்லை. யாரோ ஒருவர், இதை கேட்கக்கூடிய யாரோ ஒருவர் விளங்கிட்டார், யாரோ ஒருவருக்கு ஆர்வம் வந்துருச்சு, ஒருவர் இறைவனுடைய மனிதராக ஆயிட்டார். அதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லுவாங்க, உன்னை கொண்டு ஒருவர் நேர்வழி பெறுவது துனியாவில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட சிறந்ததுன்னு. அதைத்தான் நாமளும் ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அப்ப எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம்தான். அப்ப அல்லாஹ்வுடைய முகம் எத்தனை முகம்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முகங்கள். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய. ஒரு முகம் பேசும் பொழுது என்ன பேசும்? அந்த முகம் நான் முகம் அப்படியா பேசும்? நான் மனிதன், நான் மருத்துவன், நான் வக்கீல், அப்படிதான் பேசும். அது என்ன செய்யாது? அது தன்னை மறந்துடும். நான் பேசுறது வாய் தான். வாய் நான் வாய் அப்படின்னு என்னைக்குனாச்சும் பேசியிருக்குதா? நான் வாய், தன்னை மறந்துடுச்சு. முகம் நான் முகம்னு பேசுனது இல்லை, தலை நான் தலைன்னு பேசுறது இல்லை, உடல் நான் உடல்னு பேசுறது இல்லை, மனிதன் தான் பேசிக்கிட்டு இருக்கு. எல்லாம் தன்னை மறைத்து கொண்டு மனிதனை காட்டுகிறது. மனிதன் தன்னை மறைத்து அல்லாஹ்வை காட்ட வேண்டும். இது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் இல்லை, இது பெருமை அடிக்கிற விஷயம் இல்லை. பெருமைக்குரிய விஷயம் தான், ஆனா பெருமை அடிக்கிற விஷயம் அல்ல. இதுதான் தீன், இதுதான் ஈமான். அப்ப இதுல இருந்து தான் அடுத்து தொழுகை. இப்ப தொழுகை என்ன? தொழுகை அல்லாஹ் தஆலா மனிதனை கொண்டு சந்தோஷப்படுவது, மனிதனாக இருப்பதில் அல்லாஹ் ஆனந்தப்படுவதற்கு பேர் தான் தொழுகை. அல்லாஹ் தன்னை பார்க்கிறான், கை காலு எல்லாம் நான் எப்படி இருக்கிறேன், நல்ல உறுதியாக இருக்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எனக்கு கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்ல, தொழுகையில் குர்ஆன் ஓதணும். குர்ஆன் என்னது? அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப யாரு பேசுறது? அல்லாஹ்வுடைய பேச்சை யார் பேசணும்? அல்லாஹ் தான் பேசணும். அப்ப அல்லாஹ் பேசுகிறான். தொழுகையில் யார் தான் பேசுறது? அல்லாஹ் தான் பேசுறேன். அதனாலதான் அந்த தொழுகையில் குர்ஆன் ஓதுறது கடமை. இப்ப தொழுகையில் நான் ஓதுறேன் இல்ல, அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் ஓதிக் கொண்டிருக்கிறான், அவனுடைய பேச்சை அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னு எங்க இருக்குது? ஹதீஸ்ல இருக்கு. சல்லு கமா உஸல்லி, நான் தொழுவதை போல நீங்கள் தொழுகுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லல, நான் தொழுகிறது மாதிரி நீங்க தொழுகுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் மாதிரி தொழுகணும். ரசூலுல்லாஹ் எப்படி? அவங்க தான் நம்ம முன் மாதிரி, அவங்க தொழுகிற மாதிரி தொழுகணும். கரெக்ட் தான், சரிதான் அது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட சொல்லும் பொழுது நான் தொழுகிற மாதிரி தொழுகுங்கன்னு சொல்லல, நான் தொழுவதை நீங்கள் பார்ப்பதை போல தொழுகுங்க. நான் தொழுகிறேன், நீங்க என்ன பாக்குறீங்க, நான் தொழுதுகிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க, அதுதான் உங்க தொழுகை. அப்படி தொழுகுங்க. அதுதான் நம்ம சொல்றோம். நீங்க தொழுகாதீங்க, நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் தொழுவதை பாருங்க. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இப்ப இந்த தொழுகை அல்லாஹ்வும் ரசூலும் தொழக்கூடிய தொழுகை. இப்ப அல்லாஹ்வும் தொழுகிறான், ரசூலும் தொழுகிறாங்க, அடிமையும் தொழுகிறான், நமக்கும் தொழுகை இருக்கத்தான் செய்யுது. ஒரு தொழுகையில் 3 பேர் இங்க என்ன செய்யறோம்? ஒண்ணு சேர்றோம். இப்ப தொழுகை அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகை சொன்னது மாதிரி நிரந்தரமான தொழுகைன்னு சொல்றோம். மூமின்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஃபீ ஸலாத்திஹிம் தாஇமூன். அல்லாஹ் தஆலா வெறும் தொழுகையில மட்டும் அல்லாஹ் நிரந்தரமா தொழுகிறான், ரசூலும் நிரந்தரமா தொழுகிறாங்க, நாம தான் நிரந்தரம் தொழுகிறது இல்லை. நிரந்தரமா தொழுகை என்னது? அவர்களுடைய நிரந்தரமான தொழுகை என்ன விளங்கிட்டா நாமளும் நிரந்தரமாக தொழுகலாம். அவர்களுடைய நிரந்தரமான தொழுகை என்ன? அல்லாஹ் தஆலா தொழுகை நேரத்தில் மட்டும் நம்மை ரசிப்பதில்லை, 24 மணி நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், ரசித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை ஆட்டிக்கொண்டும் அசைத்து கொண்டும் நம்மில் இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் அவன் தான் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்ம கையசைக்கிறோம், அசைக்கிறோம், எவ்வளவு செயல், 24 மணி நேரம் நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? எதையாவது செஞ்சுட்டே இருக்கிறோம். நாம செய்யல, நம்மை கொண்டு அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறோம். யார் செஞ்சுட்டு இருக்கிறா?
அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சும்மா இருக்கிறதே இல்லை. அல்லாஹ் தாலா அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிரந்தரமாக தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் நம்மை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள். நம்மை நம்மை கொண்டு அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை கையில ஒரு பொம்மையை கொடுத்தோம், அது பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குமா இல்லையா? போனாலும் வந்தாலும் பொம்மையே கையில வச்சுக்கிட்டு பஞ்சில் பெரிய பொம்மைலாம் விற்குதா இல்லையா? கொடுத்துட்ட பிள்ளைங்க என்ன செய்யும்? அது போனால் அப்படி அது தூக்கிட்டே போகிறது, தூக்கிட்டே எங்கே போனாலும் அது கூட போகிற கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெறுத்து போச்சுன்னா தூக்கி மூலையில் போட்டுருது, அப்புறம் வேற போகலாம். அல்லாவுக்கு இன்னும் நாம வெறுக்கலை. அதனால இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் நம்மள தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறான். ரசூலுக்கு இன்னும் நம்ம வெறுக்கலை. அதனால ரசூல் என்ன செய்யறாங்க? நம்மள தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நாம யாரு? அல்லாஹ் ரசூலுடைய பொம்மை. நாம அல்லாஹ் ரசூலுடைய பொம்மை. நமக்கு எந்த சக்தியும் இல்லை. அவங்க தான் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதுதான் தொழுகை. 24 மணி நேரமும் அவர்கள் தொழுகையில் நம்மை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாம அந்த அளவுக்கு நம்மளால அவங்களை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, அவர்களை கவனிக்க முடியாது. ஆனால் அவர்கள் கவனிக்கிறாங்க, நம்ம பார்த்தால் நாமளும் தொழுகையில் கூட்டாக. அதுதான் நம்ம கடமை. சொல்லுவாங்க எல்லாம் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான், இன்னமும் போலீஸ்காரன் பார்க்குறான்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாம் பார்க்குறான், எல்லாம் அடிச்சு போடுவான். அது அதனுடைய அர்த்தமே எப்படி இருக்கும்? இன்னமும் அல்லாஹ்தால கையில கம்பை வச்சுக்கிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எப்படா தப்பு பண்ணுவான், ஒரே படம் மண்டையில போடுவோம். அப்படித்தான் அல்லாவை நமக்கு முன்னால் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி எல்லாம் பார்க்கல. அல்லாஹ் எப்படி பார்த்துட்டு இருக்கிறான்? அன்போடும் கருணையோடும் தாய் உள்ளத்தோடும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதை பார்ப்பதுதான் தொழுகை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை இல்லை, லா ஸலாத இல்லா பி ஹுதூரில் கல்ப், உள்ளம் ஓர்மைப்படாமல் தொழுகை இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா அவன் தான் இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா, உள்ளம் ஓர்மைப்படாம என்ன செய்யும்? நான் தொழுகிறேன்னு தான் தக்பீர் கட்டின உடனே போயாச்சு ஊருக்கு. அல்லாஹ் தொழுகிறான்னா, ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னா நமக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை வராது. அல்லாஹ் தஆலா பரிபூர்ண விளக்கத்தை தருவானாக. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. யார் துஆ செஞ்சது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ஆனா அவங்க காலத்துல இப்படி தொழுகை இல்லை. நம்ம தொழுகக்கூடிய இந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த தொழுகை. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான தொழுகை இல்லை. தொழுகையில குர்ஆன் ஓதுறதும் இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க தொழுகை. அப்ப அது என்ன தொழுகை? நான் இல்லை, அல்லாஹ் தான் இருக்கிறான், அவன் தான் இருக்கிறான் பார்க்கறது தான் தொழுகை. அவனை பார்க்கறது தான் தொழுகை. அந்த தொழுகை எல்லா நபிமார்கள் காலத்திலும் இருந்தது. அதனுடைய ஒரு வெளிரங்க அமலாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை நமக்கு கொடுத்தாங்க. ஷேகுமார்கள் சொல்லுவாங்க, ஸலாத்தே ஆரிஃபானா தர்கே உஜூதஸ்த். ஆரிஃபின்களுடைய தொழுகை என்பது உஜூதை, தன்னுடைய உஜூதை விட்டு விடுவது, நான் இல்லை. இதுதான் ஆரிஃபின்களுடைய தொழுகை. இந்த தொழுகை உடல், வெளிரங்கமான தொழுகை உடல். ஆரிஃபின்களுடைய தொழுகை உயிர். உடலும் உயிரும் சேரும் பொழுதுதான் மனிதன் மனிதனாக ஆகும். வெறும் உடலை கொண்டு மட்டும் மனுஷன் கிடையாது, வெறும் உயிரை கொண்டு மட்டும் மனுஷன் கிடையாது. அப்படி அப்ப நான் இல்லைன்னு இருந்துட்டா போதுமா அப்படின்ட்டு வருவாங்க. நாம கேட்கிறோம், இது இல்லாம வெறும் தொழுதுட்டா மட்டும் போதுமா? அவங்க கேள்வி, உயிர் மட்டும் இருந்தா போதுமா? உயிர் மட்டும் இருந்தா போதாதுதான். அதே மாதிரிதான் உடல் மட்டும் இருந்துட்டா மட்டும் போதுமா? உடல் மட்டும்தான் இருக்குது, என்ன இல்லை, உயிர் இல்லை, போதுமா? உடல் நல்லா இருக்குது, ஆனா என்ன இல்லை, உயிர் இல்லை. யாருக்கு வேணும் அந்த உடல்? அது மாதிரிதான் இந்த வெளிரங்கமான இபாதத்துகள். இதுவே இன்னும் சரியாகல, இதுவே இன்னும் யாரும் செய்யல, அதுக்காட்டி நீங்க அதுக்கு போயிட்டீங்க. ரெண்டுமே வேண்டும். இல்ல கொஞ்ச நாள் இது இருக்கட்டும், கொஞ்ச நாள் அது இருக்கட்டும், அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனையும் சொல்லி தரும் பொழுது இரண்டையும் சேர்த்துதான் சொல்லி கொடுத்தாங்க. வெறும் உடலை மட்டும் கொடுக்கல. ஒரு குழந்தை பிறக்கும்போது, குழந்தை பிறந்து ஒரு 10 வருஷம் உயிர் இல்லாம இருக்குங்க, உடல் மட்டும் இருக்கும். 10 வருஷம் உடலை மட்டும் நல்லா
என்ன செய்வோம்? பாதுகாப்போம், வளர்ப்போம். உடல் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு உயிர் கொடுப்போம். அப்படின்னா உடல் எந்த ஸ்ட்ராங் ஆக போகுது? எப்போ குழந்தை பிறப்பெடுக்கிறதோ அப்பொழுது அது உயிரோடு பிறப்பெடுக்கணும். உடல் வரும் பொழுதே அது எப்படி வரணும்? உயிரோடு வர வேண்டும். இப்ப தொழுகை தொழும் பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி வரணும்? உயிரோடு வர வேண்டும். இந்த ஆன்மீக ஞானங்களோடு வரணும். இவங்க என்ன சொல்றது? முதல்ல அது, அப்புறம் எதுனா இது மாதிரிதான். வரவே வராது. அப்படி குழந்தை பிறக்குமா? அப்படி பிறந்த குழந்தைக்கு 10 வருஷம் கழிச்சு உயிர் கொடுக்க முடியுமா? குழந்தை நல்ல பெரிய ஆள் ஆகட்டும், உடல் முதல்ல என்ன ஆகட்டும், இடகாத்திரமா ஆகட்டும், பெரிய மனுஷனா வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? உயிர் கொடுக்கலாம்னா என்னைக்கு உயிர் வருது? என்னைக்கு உடல் பெருசாகிறது? இந்த உடல் பெருசாகவும் செய்யாது, உயிரை நம்ம கொடுக்க போறது இல்லை. அப்படித்தான் இன்னைக்கு என்னது, வெளிரங்கத்தை சரி பண்ணிடுவோம், வெளிரங்கத்தை சரி பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த வெளிரங்கம் மௌத்தா போயிடுச்சு. உடலை சரி பண்ணிடுவோம், உடலை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு அதுலயே உயிரை விட்டாச்சு. என்னாச்சு இப்போ? அதனால் உயிர் வரவே மாட்டேங்குது. உடலும் உயிரும் சேர்ந்துதான் வர வேண்டுமே தவிர வெறும் உடலும் முழு தீனாக ஆக முடியாது, வெறும் உயிரும் தீனாக ஆக முடியாது. இரண்டும் சேர வேண்டும். இரண்டும் சேர்ந்து முழுமை பெற்ற தீனாகத்தான் எல்லா நபிமார்களும் கொண்டு வந்தாங்க, எல்லா ரசூல்மார்களும் கொண்டு வந்தாங்க. அதுதான் வலிமார்களும் கொண்டு வந்தது. அந்த தீனைத்தான் குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாப்பாராக. தொழுதால் வெற்றி, தொழுதால் வெற்றி, தொழுகணுமே, தொழுகணுமே. குழந்தை குழந்தை கிடைச்சிட்டா பெரும்பாக்கியம், குழந்தை கிடைச்சா பெரும்பாக்கியம், சரிதான். உயிரோட வேணுமே. உயிர் இல்லாமல் குழந்தை பிறந்து என்ன பாக்கியம்? உயிர் இல்லாமல் 100 குழந்தை பிறந்து என்ன பாக்கியம் இல்லையே. குழந்தை வேண்டும், உயிரோடு வேண்டும். தொழுகை வேண்டும், ஈமானோடு வேண்டும், இறை ஞானத்தோடு வேண்டும். நோன்பு வேண்டும், இறை ஞானத்தோடு வேண்டும். எல்லா இபாதத்துகளும் வேண்டும், இறை ஞானத்தோடு வேண்டும். இறை ஞானம் இல்லாமல் இபாதத்துகள் எல்லாம் வெறும் மையத்து தான். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக, இந்த சமுதாயத்திற்கு நல்ல அறிவை கொடுப்பானாக, நல்ல புத்தியை கொடுப்பானாக. இந்த சமுதாயத்திற்கு பிரச்சனை காசு இல்லாதது இல்லை, பணம் இல்லாதது இல்லை, அதிகாரம் இல்லாதது இல்லை, அரசியல் இல்லாதது இல்லை, பட்டம் பதவிகள் இல்லாதது இல்லை, ஈமான் இல்லை. ஈமான் இல்லை, கலிமா இல்லை, இந்த கலிமாவின் ஆழம் புரியவில்லை, அதுதான் பிரச்சனை. ஈமான் வந்து விட்டால் அல்லாஹ் சொல்றான், ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமை என்றான் அல்லாஹ். தொழுகையாளிகளுக்கு உதவி செய்யறது கடமைன்னு அல்லாஹ் சொல்லல, நோன்பாளிகளுக்கு உதவி செய்யறது கடமைன்னு சொல்லல, மூமினுக்கு உதவி செய்வது என் மீது கடமை. இன்றைக்கு முஸ்லிம்களே அல்லாஹ்வுடைய உதவியா? அது எதுக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. நாங்க சாதிச்சிருவோம், நாங்க படிச்சு பிடிச்சிருவோம், நாங்க சம்பாதிச்சு பிடிச்சிருவோம், நாங்க அரசியல்ல குதிச்சு பிடிச்சிருவோம், கட்சி ஆரம்பிச்சு பிடிச்சிருவோம், அப்படி பண்ணி பிடிச்சிருவோம், நாங்க இயக்கங்கள் நடத்தி போராட்டம் நடத்தி அதை சாதிச்சிருவோம், இதை சாதிச்சிருவோம், அதை கிழிச்சிருவோம், இதை பிடிங்கிருவோம். ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. ஈமான் வேண்டும். அதை சொன்னா எங்களுக்கு ஈமான் இல்லையா? நாங்க சொல்லல, அல்லாஹ் சொல்றோம். சஹாபாக்கள், ஆரம்ப சஹாபாக்கள் அவங்கள பார்த்தே சொல்றான், ஈமான் கொண்டான்னு சொல்லாதீங்க, அஸ்லம்னா முஸ்லீம் ஆயிட்டோன்னு சொல்றேன். ஏன்? வலமா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும், ஈமான் இன்னும் உங்கள் உள்ளங்களில் நுழையவில்லை. ரசூலை பார்த்து கலிமா சொன்னவர்களுக்கு உடனே நுழையலன்றான் அல்லாஹ். உடனே சஹாபாக்களே குறை சொல்ற, சஹாபாக்களுக்கு மரியாதை, சஹாபாக்களுக்கு மரியாதை இருக்குது. எந்த விதமான மரியாதை? பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெற்றவங்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்க மதிப்புக்குரியவர்கள். இப்ப வந்து ஒரு மகன் ஆலிமாயிட்டாரு, பெற்றவங்களுக்கு தீன் தெரியாது. இப்போ பெற்றவங்க சொல்றாங்க, நான் சொல்றதானே நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆலிமான மகனை பார்த்து பெற்றவங்க சொன்னா சரியா? இல்ல ஆலிமான மகன் பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்றதுதான் தீன், நான் படிச்ச குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தீன் கிடையாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் தீன் அப்படின்னு போனா அது சரியா? பெற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனை சொல்லித்தரணும், ஹதீஸை சொல்லித்தரணும், தீனை சொல்லித்தரணும். அப்படி சொல்லித்தரதுனால இவன் என்ன எனக்கே தீனை சொல்லித்தரானா? நான் யாரு? இவனுக்கு முன்னாடி பிறந்தவன் எனக்கு எனக்கு பிறந்துட்டு எனக்கு தீனை சொல்லித்தரானா அப்படின்னு பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அப்படி சொல்லித்தரதுனால தீன் ஒரு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. மரியாதை என்னது? அவர்கள் பெற்றோர்கள், பெற்றவங்க, தாய் தவறு, அந்த மரியாதை இருக்குது. அவர் கண்ணியம் செய்யணும்,
அதே நேரத்தில் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுறது, அது தீன்ல இல்லை. அது போலத்தான் சஹாபாக்கள் மூத்தவர்கள், முன்னோர்கள், தீனில் முன்னோடிகள். அதனால் அவர்களுக்கு முதல் மரியாதை இருக்குது, முதல் மரியாதை இருக்கிறது. அதுதான் அர்த்தமே தவிர பின்னால் வந்தவர்கள் ஆராய்ச்சி செய்து இமாம்கள் அவர்கள் மிகப்பெரிய இல்மு ஞானங்களை அடைஞ்சாங்க. அவுலியாக்கள், ஷேகுமார்கள் இல்மு ஞானங்களை என்ன செஞ்சாங்க? அடைஞ்சாங்க. அப்ப இல்மில் இவர்கள் உயர்ந்த இடங்களை அடைஞ்சாங்க. அந்த இல்மு அந்த சஹாபாக்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி சஹாபாக்களுக்கே தெரியாதா அப்படின்னு சஹாபாக்களை கேவலப்படுத்திட்டாங்க? இல்லை. சஹாபாக்கள் அவர்கள் எந்த அடிப்படையில் உயர்ந்தவர்கள், அந்த அடிப்படையில் அவங்க உயர்ந்தவங்க தான். பொதுவாக மொத்தத்தில் அவர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை, அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் பின்னால் வரக்கூடிய இமாம்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள் அவர்கள் இல்மில உயர்ந்த நிலையை அடைந்தால் இல்மில் இவர்கள் உயர்ந்தவங்க தான். அதுல என்ன வராது, அதுல மாற்றம் வராது. அப்போ அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களை பார்த்து, ரசூலுல்லாஹ்ட்ட வந்துதான் சொல்றாங்க நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம், நாங்க மூமின் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. அப்போ அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னும் நீங்க முஸ்லீமா தான் ஆயிருப்பீங்க, இன்னும் மூமின் ஆகல. ஏன்னா இன்னும் உங்க உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை, உள்ளத்துல இன்னும். இப்போ அதைத்தான் நாம இன்னைக்கு சமுதாயத்துல சொல்றோம், எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் மூமினாக ஆகல. இன்னும் நீங்கள் ஏன் மூமினாக ஆகல? உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை. உள்ளத்தில் ஏன் நுழையல? ஈமானை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. நம்பிக்கையை, ஈமானை கற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான், கலிமாவை கற்றுக்கொள்ளணும்ன்றான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நபியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், அந்த இல்மை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். நபி இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல் நபியை சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, நபியை இங்க கேளுங்க, யா அல்லாஹ் என்னுடைய இல்மை நீ அதிகப்படுத்துவாயாக. நபியை அல்லாஹ் கேட்க சொல்றான். நபியா கேட்கல, அல்லாவே கேட்க சொல்றான், யா அல்லாஹ் எனக்கு இல்மை என்ன செய், அதிகப்படுத்தி கொடு. அது என்ன இல்மு? இன்ஜினியரிங் இல்மா, டாக்டர் இல்மா, என்ன இல்மு? எந்த இல்மை அல்லாஹ் படிக்க சொன்னானோ அந்த இல்மை தான் அல்லாஹ் அதிகப்படுத்தி கேட்க சொல்றான். அது என்ன இல்மு? ஈமானுடைய இல்மு. இந்த ஈமானை அல்லாஹ் எனக்கு அதிகப்படுத்தி கொடு என்று நபி இடத்துல அல்லாஹ் கட்டளையிட்டால், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒண்ணுமே தெரியாதவங்க எங்கள்கிட்ட இல்லையா ஈமான்? ஈமான் எவ்வளவுதான் இருந்தாலும் குறைவுதான். அந்த ஈமான் என்ன செய்யாது, ஒரே மாதிரி இருக்காது. எசீது கூடி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஈமானை கூட்டிக்கிட்டே இருக்கணும், அதனுடைய பவரை கூட்டிக்கிட்டே இருக்கணும், அதனுடைய உறுதியை கூட்டிக்கிட்டே இருக்கணும். சும்மா விட்டா என்ன ஆயிரும்? ஈமான் அப்படியே மங்கி 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 மறைஞ்சு காணாம போயிடும். இந்த உம்மத்திற்கு, இந்த மனித இனத்திற்கு நல்ல புத்தியை தருவானாக, நல்ல எண்ணங்களை தருவானாக, ஈமானை தருவானாக, இறைவனை விளங்கக்கூடிய அறிவை தருவானாக, எல்லா மக்களுக்கும் இறைவனை கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதற்குள்ள வேலைகளை எல்லாம் நம்மை கொண்டு வாங்கிக் கொள்வானாக, நம்மை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக, நம்மை கபூல் செய்வானாக. நம்மின் மூலமாக அவனுடைய தௌஹீதை எல்லாம் இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى نعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.